திருப்பதி வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம்? என்ன விஷயம்? திருப்பதியில இருந்து வெங்கடாச்சலபதி வாரார, என்ன விஷயம்? போயிருக்கீங்களா? போகணும்னு நினைச்சிருக்கீங்களா? அடுத்து ஏன் அது நடக்கல இதுவரை? கால் வந்துட்டுவாங்க. இப்போ நான் கேட்ட அந்த டாக்குமெண்ட் உடனே உன்னால எடுத்து தர முடியுமா? வீட்டு டாக்குமெண்ட்டை உடனே எடுத்து தர முடியுமா? ஜெராக்ஸ் தருவீங்களா, ஒரிஜினல் தருவீங்களா? ஏன் ஒரிஜினல் எங்க இருக்கு? பாத்தியா, அதான் கதை. இப்ப பேங்க் மூலமா விலைக்கு கொடுக்கணுமா, உன் இஷ்டப்படி கொடுக்கணுமா? இந்தா 1.5 மாதத்துல அதுக்குரிய ரிலீஃப் ஃபண்ட் கிடைக்கும், வித்து தாரேன், குழப்பம்லாம் வாங்கி தரேன். கருப்பசாமிக்கு நீதிமன்ற வழக்கு வாப்பா. நான் கொஞ்சம் வெண்ணி குடிச்சுக்கிட்டுமா? ஞான முதல்வனே நாயகனே. விநாயக பெருமாள் கோயில் எங்க இருக்கு? பிள்ளையார் கோயில். அதான் நீங்க வந்த உடனே விநாயகருடைய துதிக்கை எனக்கு தெரிந்தது, அதுதான் உங்களுக்காக சொன்னேன். உங்களுடைய சொத்துக்கள் தகுந்தமாக நிம்மதி அடைய முடியாத வேதனை இப்பொழுது நடக்கு. உங்களுடைய பணங்கள் எல்லாம் ஏமாற்றப்பட்டது. இப்போதுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக உங்களுக்கு யார் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறது? நீதிமன்றத்தின் வாயிலாக அந்த வழக்கில் உங்களுக்கு வெற்றியை தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அந்த பணத்தை நான் வாங்கி தரேன், வெற்றியாயிருந்தா. அடுத்த வார புதன்கிழமை சாயங்காலம் என்னை வந்து பார்க்க வேண்டும். ஆமா, எல்லாம் வெற்றியாயிருக்கிறேன். கருப்பசாமிக்கு கல்யாணம் தகுந்தமா முயற்சி பண்ணி நடக்கலையே, என்ன காரணம்? அது யாரு? வாங்க. என்னடா உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சடா? யாரெல்லாம் வந்தியே? வாங்க வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. அடுத்து, திருமணம் முடிந்த பின்பும் எங்க வாழ்க்கையில் அமைதி குறைவும் வேதனையும் இருக்குன்னு ஒருத்தர் கேட்காங்க. யாருப்பா அது? இரியா, யாரோ பெண்ணடியாள் இருக்கீங்களா? அப்படி திருமணம் முடித்த பிறகும் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் அல்லது என் மனைவிக்கும் குழப்பமா இருக்கு, நாங்கள் நிம்மதியாக வாழலைன்னு கேட்டு வந்திருக்காங்களே, யார் அது? செந்தமிழ்நாட்டில் யாருமே அப்படி நிம்மதியாக வாழ நம்மளுக்கு தான். இன்னொருத்தன் கால் வந்துட்டு வா. உங்களுக்கு என்ன பொண்ணாட்டி எங்க இருக்கா? பொண்ணுக்கு, உங்க பொண்ணு வாழ்க்கை அப்படி இருக்கு. எஸ், உட்கார். இங்க வந்து நல்லா ஏன் அங்க நிக்க? ஓ, அப்படி கூடி மக்களை அனுப்புறதுக்கு அறிவு கூட. தம்பி வா, உன் பேர் என்ன? பிரகாஷ். சூரியன் எங்க இருக்கான்? என்ன ராசிக்கார பையன்? மேஷ ராசியா? என்ன லக்கணம்? மாத்து நட்சத்திரம். அஸ்வினி பரணி கசுபதி பரணி ஆதிரை. ஆதிரி 1 2 3 4 5ஆம் இடத்தில் சூரியனுக்குரிய இடம். பிதுர்தோஷம் உடைய ஜாதகம். இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை உங்களுக்கு பாதிக்கப்பட்டதா? எலும்புகள் நரம்புகள் சம்பந்தமான வலி வேதனை வந்ததா? சூரியனுடைய பகுதிகள் பலவீனமானால் தந்தையாருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருகும். அதுதான் பிதர்தோஷம் என்பது. கால் வந்துட்டு வாங்கோ. செந்தாழம்பூவில் நீயாவே ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சு லவ் பண்ணி கொண்டு வந்து வேண்டியதானடா? அப்படி செய்ய மாட்டியா நீ? அவர் நம்புவார், நான் நம்புவனால இன்னொரு கால் வந்துட்டு வா. மூணு ஜாதகம் வந்து சரியில்லை, பொருந்தலை அப்படின்னு சொல்லி போயிடுது. 4ஆவதாக வரக்கூடிய ஜாதகத்தை சரி என்று பார்க்கும் முன் ஒரு சில அறிகுறிகளை நான் சொன்னால் அது உங்களுக்கு தெளிவாக. அடுத்து வரக்கூடிய ஜாதகத்தில் தாய்மாமன் இல்லாத ஜாதகமாக இருந்தால்
உனக்கு உத்த மனைவியா இருப்பா. தாயோ தந்தையோ இல்லாத பெண்மணியாக இருந்தால் அவள் உழைப்பு உன்னை விட கூடுதலாக இருக்கும். இந்த 2 விதமான ஜாதகம் வந்த உடனே என்னை பார்க்க வந்து விட்டால் உன்னுடைய பாவங்கள்லாம் தீர்ந்துவிடும். இதுதான் உங்களுக்குரிய அறிகுறிகள். சரிதானா? ஆனாலும் இவனுக்கு களத்திர தோஷமும் மாங்கல்ய தோஷமும் இருக்கு. அதை சரி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது நிலமாலை சூட்டி மங்களகரமாக முக்கணிகளும் சரக்கும் வாங்கிட்டு வந்துரு. நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ. இந்த வெற்றி உண்டு. வாப்பா. திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு. குழந்தை பற்றி காட்டு வந்தது யாரு? வாங்க. குழந்தை இருக்கா உங்களுக்கு? அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை? இங்க தோழி மறைக்காத, மறைக்காத. யாருக்கு? பையனுக்கு, பொண்ணுக்கு. உங்களுக்கு குழந்தை வேணும். சொல்லுங்க. எந்த ஊரு? 1 2 37. 37 ஆண்டுகளுக்கு முன்னால எங்கடா இருந்த தம்பி? அப்படியா? அங்க ஏன்டா கோயம்புத்தூர் ஏன்டா போன? அப்படியா? உங்களுடைய சொந்த ஊர்ல காளியாத்தா, கருப்பசாமி எல்லாரும் உண்டுமேடா? பக்கத்துல நல்ல துவரை இதெல்லாம் போட்டு வரக்கூடிய விலங்காடுலாம் இருக்கு. இருக்கா? 1 2 3 4 5 நிறைய பழங்கள் கரடியெல்லாம் வரக்கூடிய இடம் இருக்காங்க. நல்ல பையனா இருக்கீங்க. இரு ஒன்றை கூப்பிடுறேன். நீ இன்னொருத்தனை காட்டு. கரடி நானே ஒரு கரடி தானே சாமி அப்படின்னு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் நடந்துகிட்டு இருக்கு. அங்க தொடர்ந்து இருப்பாளா இருக்க மாட்டாங்களா அல்லது வேற எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமாங்கிற ஒரு ஐயப்பாடும் இருக்கு. இப்ப என்ன செய்யணும்? சேர்த்து வைக்கவா வேண்டாமா? அவனை வர வைக்கணும்னு நீ தான் பெரிய மனுஷன் சொல்லணும். உன் உள்ளத்தை கொஞ்சம் பார்க்க கண்ண முடியும். முதல்ல நீ சரி கால் வந்துட்டு வா. அவ மனசு என்னவோ அதன்படி சாமி நடக்கட்டும், நம்ம சொல்லி குழப்பிடக்கூடாது அப்படின்னு இவன் நினைக்கிறான். உண்மையாப்பா? அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட போய் பேசினா பிடி கொடுத்து பேச மாட்டேங்காங்க உன்கிட்ட. உண்மையா? மரமும் நிமிந்து நிற்கானே தவிர கண்டா உன்னை அப்படி சும்மா அப்படின்னு ஒரு பார்வை பார்த்துட்டு இவெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு போறான். உன்கிட்ட வாயை திறக்க மாட்டேக்கான். கல்லும் கரையும் கல்மனசும் உருகும். அவன் மனதை திருப்பி தாரேன். உன் புள்ள உள்ளத்துக்குள்ள அவன் தான் இருக்கான். அவன் மனதை மாற்ற முடியுமான்னா முடியாம பிரதியா தவிக்கிறான். அவளுக்காக அவனை திருத்தி கொண்டு வந்து மடக்கி தந்துட்டா போதுமா? கால் வந்துட்டு வா. நல்ல குடும்பத்தை சேர்த்து வைப்போம். என்னம்மா? எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும். ஐயா அடுத்த வாரம் அவன் போட்டா கொண்டு வா, மடக்கிடுவோம். போயிட்டு வா, நல்ல வாழ வைப்போம். சந்தோஷமா இரு, வெற்றி உண்டு. போ கால் வாடா. குழந்தை வரம் கேட்டு வந்தவனே. ஆடி மாதம் கூழு ஊத்துனாங்களா பக்கத்துல கோயில்ல? நீங்க போயிருந்தீங்களோ? நீ போயிருந்தியோ? சாப்பிட்டிய? மாரியாத்தாள மரியம்மாளா அங்க இருக்கவா? கண்ண முடு. நீ கண்ண முடுற சக்தி இருக்கு. காலம் இல்ல, காலம் விட்டு வாங்க. உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்லாம் எடுத்து பார்த்தேன். 69% உனக்கு வந்து தெளிவாகவே இருக்கு. 2 பேருக்குமே சக்தி இருக்கு, தவறில்லை. காலத்தின் சூழ்நிலையும் கிரக பிரச்சாரமும் தான் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தடை. அந்த கிரக நிலைகள்ல இருந்து பார்க்கும் பொழுது சனி பகவானுடைய பார்வையில் தான் குழந்தை தோன்றி மறையக்கூடிய நிலைகள் நடந்திருக்கு. புரியுதா? ஒரு 20 நாள் 25 நாள்
அப்படி நின்று மறைஞ்சு போயிருது. இந்த சூழ்நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியுமான்னு நான் கேட்கணும். கண்ண மூடி கருப்பசாமிய நீங்க நினைச்சுக்காங்க. நான் சனி பகவான்ட்ட வரம் வாங்கி தரேன் உங்களுக்கு. புரட்டாசி 30க்கு மேல் குழந்தை ஜனனம் கிடைக்கும். வரக்கூடிய பௌர்ணமிக்கு வந்து நிலமாலை போட்டு முக்கனிகளும் சரக்கும் கொடுத்து வரத்தை வாங்கிக்காங்க. பிறக்கிற பிள்ளை பொம்பளைச்சியா பிறப்பா, பொம்பளை பிள்ளையா பிறப்பா. என்ன பேர் வைப்ப? சொல்லடி அபிராமி. அபிராமின்னு பேர் வச்சுக்கா. நீடித்த ஆயுளா இருப்பா. இந்தா புண்ணியம் அடைவாய் மகனே, வாழ்க, நல்லா இருக்க கேட்டாங்க. அதை அடுத்து பேசுவோம். செல்லம் பண்ணுதான் அவன் எழுதிக்கா. இதெல்லாம் பாருங்க. வாமா வா. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் காலம். பூவோடு வருவேன் பொட்டோடு வருவேன் சிங்கார தங்க வளையல். பிள்ளை பேர் என்ன பேரு? ஹன்சினி. அது என்ன சக்தி மகாத்மியத்தில் அந்த பேரை நான் படிக்கலையே. வாட்? அன்னப்பச்சின்னு அர்த்தம். அதானே பார்த்தேன். நான் என் பேத்தியாளுக்கு ஹம்சவாகினி அப்படி பேர் வச்சிருக்கேன். ஏன்? அன்னை பராசக்தியினுடைய சக்தி மகாத்மியத்தில் 7வது திருநாமம் அந்த நாமம். அழகே உருவான அன்னையே போற்றின்னு அர்த்தம். ஹம்சவாகினி, புரியுதா? அதனால் அவள் பேர் ஹம்சவாகினி என்னும் பராசக்தி. ஓம் பிள்ளையை பார்க்கும் பொழுது அன்னப்பச்சியினுடைய பேர் என்ன? பக்கத்தில் வாங்க. பச்சியின் பேரை வச்சியே பறவைக்கு இறகு முளைச்சா பறந்து போயிடாதா? இப்ப அப்படி ஒரு நிலைமை அவ உள்ளத்துக்குள்ள இருக்கு. அந்த நிலைகளை மாத்திட்டா நீங்க சரியாயிருவீங்க. சரிதானே? கால் ஒன்றுவாங்க. என்னப்பா இது? ரொம்ப மன வருத்தப்பட்டு வந்திருக்கிறேன். அவளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியது என் பொறுப்பு. அவள் மனதை சீர்திருத்தி உங்களுக்கு ஒத்துழைக்க செய்வதும் என்னுடைய பொறுப்பு. எந்த ஒரு தவறுகளும் நடக்காமல் நான் காப்பாற்றி திசை திருப்பி தெளிவாக வாழ வச்சா போதுங்களா? வெற்றி ஆகிட்டாங்க. இந்தாங்க, நீங்கள் மட்டும் என்னைய ஒரு ஏழைய முக்காலுக்கு பார்த்துட்டு போங்க. இன்று அம்மா நல்லாரு. கர்மசாமிக்கு பொதியா தம்பி நல்லா இருக்கேன். இல்ல, இது யாரு? பையன். எந்த ஊர்ல இருக்க? என்ன வேலை பார்க்க? கால் வந்துட்டாங்க. உள்ளாச்சியா உங்களுக்கு? மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. என்ன வேணும்? சாதகமே சரியில்லை. நீங்க பார்த்த ஜாதகம் பொய். நீங்க பார்த்த ஜாதகம் பொய். உங்களுக்கு கிடைத்த ஜாதகம் 2ஆம் தரத்து ஜாதகம். உண்மையான ஜாதகம் உங்க கையில் கிடைக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கல்யாணம் முடித்த 6வது மாதத்திலிருந்து வீட்டுக்குள் வாக்குவாதமும் பிரச்சனையும் வந்திருக்கும். உங்க ஆத்தா மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்திருக்கும். என்ன, உன் கூட நிம்மதியா இருக்கிறதுக்கு எனக்கு முடியலை, ஏன் தான் கல்யாணம் முடிச்சோம்னு தெரியலையேன்னு வார்த்தையை விட்டு விட்டாள். ஆனால் வச்சா நடக்கலையா? ஆனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுங்கிற நிலைமையெல்லாம் நடந்தாச்சுடா. கால் வந்துட்டுவாங்க. இப்போ 2 வரையும் சேர்த்து வைக்கணும்ல. குழந்தை இருக்கலாம் உனக்கு. என்ன செய்யணும்? பேரன் பேத்தி மேல ஆசை. உனக்கு என்னப்பா செய்யணும்?
கொண்டு வந்து சேர்த்தா போதுமா? என்ன டாக்குமெண்ட் பத்திரங்களை தூக்கிக்கிட்டு அலைஞ்சிகளே, எங்கே போனீங்க? அப்படியா? எதுக்காக அலைதிய? வைக்கல பார்த்தீங்களா? சரி, அதை நான் செட் பண்ணி தந்துடுறது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ. இது யாரு? இவன் பொண்டாட்டி இங்கே இருக்கா? அப்படியா? நீ கொஞ்சம் அங்கே தள்ளிடு, என்னன்னு பாரு. கண்ண விடுறா பார்ப்போம். பையனுக்கு எதுவும் சூதுவாதான் எதுவும் செஞ்சிருப்பாங்களோன்னு நீ சந்தேகப்படுறியே. அது எதுவும் சம்மந்தம் கலந்த வீட்டில் தான் பண்ணியிருப்பாங்களோ, நம்மளை விட்டு பிரிக்கிறதுக்காக எதுவும் பண்ணியிருப்பாங்களோன்னு ஒரு சின்ன எண்ணம் உனக்கு. உண்மைதான், அது என்ன சந்தேகம்? கல்லுன்ட்டு வாங்கோ. ஏய், உன் பையங்கள்லாம் ஒழுங்கா தூங்க சொல்லு. தூங்காம ஐயோ பாவம் களைச்சு போய் நிற்காங்கடா. அந்த நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணி தரேன். காலையில் என்னைய பார்த்துட்டு போ. மனைவி மக்களையும் சேர்த்து வைக்கிறேன், உன் உடம்பையும் நல்லாக்கிட்டாரேன். அவன் பொண்டாட்டி வர்றதுனால இந்த குடும்பம் பிரியாது, இணைந்து வாழ வைப்போம். இணைந்த கைகள், அதான் இணைந்த கைகள், ஆனந்தமாக இருக்கும், நல்லா இருக்கும். காலை என்னை பார்த்து போடா. டேய் தம்பி, மைக்கெல்லாம் உடைக்காத, வாங்கி தர ஆள் இல்லை, போ. காலை வந்துட்டு வாமா வாமா. சொல்லியாச்சுல அத்தா, ஏன் கவலைப்படுறேன், நான் இருக்கேன், போ. ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் இவளுக்கு எல்லாமே விளக்கம் கொடுப்போம். வீட்டுக்காரர் எங்க இருக்கிறார்? நான் ஒரு பாட்டு பாண்டானே, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று, மனிதன் நினைப்பதுண்டு. இப்ப தனிமரமாக இருந்து வேதனைப்படுகிறாய். உன் பிள்ளை வேணுமா புருஷன் வேணுமா? 2 பேர் வேணும். அவனும் அதே கேள்வியை கேட்கல, என்ன பண்றது? கால் வந்துட்டு வா. புருஷன் போன பிறகுதான் பொண்டாட்டிக்கு புத்தி வரும்னா அந்த காலத்துல. சும்மாவா சொன்னேன்? இருக்கும்போது தீட்டு தீட்டுன்னு தீட்டு வா, வாட்டு வாட்டுன்னு வாட்டு வா, நீட்டு நீட்டுன்னு நீட்டு வா. உண்மைய கோவிச்சுக்கிட்டோ அல்லது கைவிட்டுட்டோ போயிட்டோம்னா அன்னைக்கு கிடந்து இழுவிடுவா. அப்போ கோயில் கோயிலாக வருவா. அது நம்ம கோயிலும் ஒரு கோயில். உண்மையா இல்லையா? இப்போ உன் வீட்டுக்காரனுடைய மனத்தை பார்த்தேன். அவன் ஒன்றை விட வயசெல்லாம் மீறி உற்சாகமாக இருக்கான். எப்படி இருக்கான்? உற்சாகமாக இருக்கான். ஆனந்தமாக சிட்டிகளை பார்க்குகளெல்லாம் கூட்டு போகிறான். அவனை திருப்பி கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். உனக்கும் வரவு சொல்ல பார்ப்பான், உன் குடும்பம் இருப்பான், அவ குடும்பம் இருப்பான். இந்த பிறவியில் அவன் வள்ளி தெய்வானையோடு இருப்பான். என்ன பண்ண போற? அப்படி நான் உனக்கு வழிவகுத்து தரேன், உனக்கு ஆறுதல் தந்துடுறேன். காலில் விட்டுருவான். ஆளத்தான் எனக்கு பிடிக்காது. காலில் விட்டுருவான். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் இந்த குருவி பறந்து விடும். கண்ணமுடிக்காக்கா, உன் பேர் என்ன? வள்ளிநாயகமா? கரெக்டாக தானே இருக்கு, ஒன்றும் தப்பா இல்லையே. வள்ளினாலே 2 பொண்டாட்டி கணக்கில் தானே வருவான் என்ன? ஆனால் உன் புருஷன் பேர் முருகன்? அப்போ இல்லை, குமாரனாலே முருகம்னு தான் அர்த்தம். குமரக்கடவுளுடைய பேர். எவ்வளோ பொருத்தம். ஆனால் அவா பேர் தெய்வானையா? கார்த்திகேயன். யார் பேர்? அப்படின்னு என்ன? எவ்வளோ விவரமாக இருக்கு. நம்ம சொன்னால் எவையா கேட்கான். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. சரிம்மா, பண்ணிடுவோம்மா. வாமா, கண்ணீர் வடிக்காம வா என் செல்லம். உன்னையும் உன் பையனையும் ஏற்று ஒற்றுமையாக வாழ வச்சுட்டாரேன். நல்லா தைரியமாறு, சந்தோஷமா இருக்கு. சாமி, நாங்கள் பார்த்த தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் வந்துருச்சு.
அதில் எனக்கு வெற்றியை தரணும்னு கேட்டு வந்தவங்க யாருப்பா? பொள்ளாச்சியிலேருந்து. தொழில் சம்மந்தமாக கேட்டு வந்தது யார்? என்ன தொழில்ண்ணே? என்ன தொழிலுக்கா பார்த்தீங்க? சரி, என்ன நஷ்டம்? கால் வந்துட்டு வாங்க. தூங்குதுன்னு நீ இன்னைக்கு உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவேன். வா, கட்டுமனைக்கு போயிருந்தேன். விவசாய பூமியை போய் பார்த்தேன். ஓடும் மடைத்தலை மேல் போன உடனே இடது பக்கத்தில் ஒரு சின்ன மடை கணக்க ஒரு சின்ன கட்டு இருக்கு. அதுலேருந்து வலப்புறத்தில் லாஸ்ட்டாக போனால் ஒரு மரம் இருக்குது, சின்ன மரம் இருக்கா. அந்த மரத்தடியில் செம்பு தகடு புதைச்சி வச்சுருக்கு, சுடுகாட்டு சாம்பல் இருக்குது. அதனால் அதிலிருந்து சுமார் 4.25 வருடங்கள் உங்களுடைய இடம் வேஸ்ட்டாக இருக்கும். இந்த இடத்த விட்டுட்டு ஓடி போயிடணுங்கிறதுக்காக செய்யப்பட்ட வினை, புரியுதா? அது மேலே கடன் இருக்குது உங்களுக்கு. அந்த கடனையும் தீர்த்து நிலத்தையும் நல்லாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, கால் வந்துட்டு வா பார்ப்போம். ஏன் கவலைப்படுற? நம்ம இருக்கான், கருப்பசாமி இருக்காமல, அவளைய மறந்துரு. வெற்றியாக்கி தரேன். அந்த மண்ணை கொண்டு வரணும். 5ஆம் தேதி காலையில் இங்கே வரணும். என்ன மண்ணெல்லாம் கொண்டு வா, பார்த்துக்கிட்டேன் வா. இப்போ எனக்கு காது கேட்காது திடீர்னு, அது என்னன்னு தெரியல. கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாருப்பா? என்னையா பிள்ளை வாழ்க்கை? கால் வந்துட்டாங்க பார்ப்போம். பதினெட்டு 48 யாரும் இருக்கீங்களா? குடியால பாதிக்கப்பட்டது யாரும் உண்டாப்பா? ஏய், 18 48 யாரும் இருக்கீங்களா? 18 48 கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கண்ண முடிக்கா கொஞ்ச நேரம். உன் பேத்தியா பேரனா? வயசு எத்தனை? 3 வயசுல கொஞ்சம் வாய் உளறனால ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியாக 7வது வயதுக்குள்ள அந்த பிள்ளை தெள்ள தெளிவாக பேசுவாள். அவளுடைய உச்சிஸ்தானத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய விசுத்தி என்னும் ஆதாரத்தை இயக்கி விட்டுருக்கேன், பேசிடுவா. கவலை இல்லாமல் கால் வந்துடலாம். கால் வந்து சொல்லுப்பா. என்னப்பா வேணும்? எத்தனை லட்சம்? பணத்தை வாங்கி தரேன், பொறுமையாரு. என்ன 2 மாதத்தில் வாங்கி போயிட்டோம். ஓகே. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஈரோடு ஈரோடு என்ன 2-3 மில்லு தெரியுது உங்க ஏரியாவில்? மில்லு இருக்கா? எதுவும் ஸ்பின்னிங் மில் இருக்கும் உங்க ஏரியாவில் தான் இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. உள்ளுக்கு போன உடனே ஒரு மின்கம்பி அந்து கிடக்கு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கம்பியெல்லாம் பக்கத்தில், ஒரு டிரான்ஸ்ஃபாரத்தில் உள்ள கம்பியெல்லாம் அந்து கிடக்கு. எதுவும் ஒயரிங் வேலை நடந்துச்சா? போன வாரம் நடந்துச்சோ? கால் வந்துட்டு வாங்க. தம்பி, உனக்கு இன்னைக்கு உத்தரவு இருக்குல்ல, நாளைக்கு இருக்கும், கவலைப்படாது. உட்கார், மன நெகிழ்வா உட்கார். வாங்க உட்காருங்க. என்ன வேண்டும்? எத்தனை கோடி ரூபா கொடுத்துருக்கிய? 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துருக்கிய. கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, கண்ட மூடி உட்காருங்க. அவனுடைய உள் மனசை பார்க்குறேன். மருதமலை ஆண்டவனே,
எதற்காக நீங்கள் வந்தீர்கள்? உங்கள்கிட்ட வாங்கினவன் பேர் என்ன பிரியா? உங்கள்கிட்ட பணம் வாங்கியவருடைய பேர் என்ன? அவன் மருதமலைக்கு அடிக்கடி போறான்னு என்ன விஷயம்? மருதமலைக்கு போறான். அவன் மனத்துல உனக்கு பணம் கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கி வாங்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டுவாங்க. இந்தா 5ஆம் தேதி காலையில என்னை வந்து பாருங்க. என்ன 5ஆம் தேதி காலைல வந்து பாருங்க. தொழிலை பத்தியும் இந்த பணத்தை பத்தியும் நான் பேசி விளக்கம் பண்ணித்தரேன். காலைல 8 மணிக்கு இங்க இருக்கணும். கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கர்பசாமி கடன் பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்கோம்னு கேட்டு வந்தது யாரு? பாப்பா நீங்க ஈரோடா? ஈரோடு மாவட்டம் நீங்க, அப்படித்தானே? நீங்க நீங்க ஈரோடு மாவட்டம். ஈரோடு மாவட்டம். என்ன மலேசியால உடல் வந்து நிக்கி? நான் பிடிவாதத்தில் உத்தரவு வேணுமா உனக்கு? கால் வந்துட்டோப்பா. இன்னொரு தடவை கால் வந்துட்டானே. உட்காரலாம். என்னப்பா அந்த ஏரியாவில் கருப்புசாமி எல்லாம் வராரு? இருக்காரா? பக்கத்துல இருக்காரோ? என்ன உன் பிள்ளைகளால என்ன மன வருத்தம் உனக்கு? பண்ணிட்டு போட்டு இப்ப என்ன நல்லா இருந்து போறான், உனக்கு என்ன பிரச்சனை? அவங்கள நல்லா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா உன் தொழிலை வளமாக்கி தரேன், கடன் இல்லாம வாக்கி தரேன், 1 வருஷத்துக்குள்ள வெற்றியாக்கி தரேன். 3 முறை இதை பாரு போ. கர்பசாமிக்கு கல்யாண சொந்தமா கேட்டு வந்தவங்க யாரு? வான. அடுத்து குழந்தை சொந்தமா கேட்டு வந்தது யாரு? குழந்தை. எந்த ஊரு? நான் சென்ட்ரலாவே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஊரை கூட சொல்லு. எந்த ஊரு? உட்காருங்க வார. என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு ஊருக்கு அனுப்பிட்டீங்களோ? யாருக்குப்பா கல்யாணம்? என் கையை மட்டும் இப்படி ஆம்பளை ஒரு கைட்டு பிடி, நல்ல பிடி. கண்ணை மூடிக்கா. ஓகே. உனக்கு பிளட்டெல்லாம் செக் பண்ணீங்களா? எதுவும் தைராய்டு எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சு முன்னால் சொன்னாங்களா? ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவீங்க. கால் வந்துட்டு வாப்பா, சந்தோஷமா வந்து உட்காரு. உன் பிள்ளையனுடைய அம்சத்தை போய் பார்த்தேன். அன்னை துர்காதேவி எருமக்கடா வாகனத்திலே வந்து நிற்கிறாள். என்ன அர்த்தம் என்று கேட்டேன். மாங்கல்ய தோஷம் உள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறாள். இவள் திருமணம் முடித்தாள் என்றால் கணவனுக்கோ கணவனை சார்ந்த வீட்டாருக்கோ பெற்றோருக்கோ ஒருவருக்கு பங்கம் ஏற்படும். ஆகினால் நிவாரணத்தில் குங்குமர்ச்சனை செய்து அவளை குணப்படுத்தி குணவதி ஆக்குவா என்று உத்தரவு. நாளை காலை என்னை பார்த்துப்போம். வெற்றியாக்கி தரேன், முடிச்சு தரேன். அடுத்து பேசுவோம். இன்னைக்கு உத்தரவு இவ்வளவு தரேன். கர்பசாமிக்கு நான் ஒரு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து பார்க்குற தொழிலில் மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு, சரி பண்ணி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன தொழிலே? என்ன வண்டி? டிராக்டர். சொல்லுங்கப்பா. கால் வந்துட்டு வா. வீட்டில் காலில் யாருக்கு பாதிப்பு? என்ன காலில் உனக்கு? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 வருஷமாக கடனும் மனவேதனையுமா தான் இருக்கு. இந்த ஒரு வண்டியை வச்சு ஓட்டி காலத்தை தீர்க்க முடியலை.
அதனால மனக்குழப்பம் அடைந்து இருக்கிற. இடமாற்றத்துக்கு இன்னும்லாம் வழி இல்ல. இதுல வருமானம் வழிவகுத்து தரணும். வேற என்ன வேணும் உனக்கு?